கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. அண்ணா அறிவாலயத்தில் தேர்தல் பரப்புரை வியூகம் தொடர்பாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்தளித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது வரையில் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சியுடைய பிரதிநிதிக்கு அழைக்கப்பட்டு தேநீர் விருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இந்த தேநீர் விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல மதிமுக உள்ளிட்ட பிரதான அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கார்கள். கூட்டணி இடம்பெற்றிருப்பது பங்கேற்றிருக்கார்கள். இதுல முக்கியமாக விஷயம் பார்க்கப்படுகிறது தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் கையாளக்கூடிய விதம், அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை, இதற்கு செய்யப்பட்ட திட்டங்களை எப்படி மக்களிடம் வாக்காளரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு முக்கியமான ஒரு தேநீர் விருந்தாக பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது பிரச்சாரத்தில் ஒரு சில இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சாரங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த தமிழ்நாட்டில் முதல்வரும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளை அழைத்து அவர்களுக்கு ஒரு ஆலோசனையும் வழங்கி வருகிறார். அதான் இதில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிறார்கள். ஒவ்வொரு தலைவரும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதுல பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் அவருடைய கருத்துக்களை முதல்வரிடம் பரிமாறுகிறார்கள். அதுல ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்கக்கூடியது, நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி கையாள வேண்டும், கூட்டணி கட்சிகளை எப்படி கையாள வேண்டும், என்ன பிரச்சார வியூகங்களை எடுக்க வேண்டும், என்ன கட்சி மக்களிடம் என்ன கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களையும் முதல்வர் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கூறியிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.